அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு நாளை முதல் முன்பதிவு தொடங்கப்பட இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது மதுரை செய்தியாளர் சுவாமிநாதனிடம் கேட்கலாம். வணக்கம் சுவாமிநாதன், விவரங்கள் என்ன? வணக்கம் சாமி. முழு விவரங்களை பதிவு பண்ணலாம் சுவாமிநாதன். உலக பிரசித்தி பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகள் வரும் பொங்கல் தொடங்குகிறது. குறிப்பாக வரும் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் திருநாள் அன்று அவனியாபுரத்தில் முதலாவது அந்த ஜல்லிக்கட்டு, தொடர்ந்து பாலமேட்டிலும் அதனை எடுத்து அலங்காநல்லூராக தொடர்ந்து 3 தினங்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் அரசு விரிவாக செய்திருக்கிறாங்க. இது குறிப்பாக பாத்தீங்கன்னா இதற்கான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நாளை முதல் இதற்கான முன்பதிவு ஊக்கம் ஆகிறது. மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மதுரை NIC.in என்ற இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. நாளை மாலை 5 மணி 7ஆம் தேதி மாலை 5 மணி வரை முன்பதிவு செய்து கொள்ள முடியும். பதிவு செய்தவர்களின் சான்றுகள் சரிபார்க்கப்படும் அவர்களுக்கு உரிய டோக்கன் வழங்கப்படும். டோக்கன் இருந்தால் மட்டுமே ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் தினத்திலிருந்து அவனியாபுரத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இந்த போட்டிகளில் பங்கேற்பதற்கு உரிய வழிமுறைகளை ஏற்கனவே அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி முதலாவதாக அந்த போட்டியில் முன்பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த போட்டியில் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் மாடுகளுக்கு அந்த பதிவுகளை மதுரை பதிவேற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கு டோக்கன் டவுன்லோட் செய்யப்பட்டு அந்த இணையதளம் பேர்களை பதிவு செய்தவர்கள் மட்டுமே பதிவு பண்ணுறாங்க. ஒரே ஒரு கிராமங்களில் நடக்கக்கூடிய போட்டிகளிலும் ஒரு காலை ஒரு போட்டியில் மட்டுமே பங்கேற்க முடியும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு நாளை முதல் முன்பதிவு தொடங்க இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.